பசங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் ரொம்ப பெருந்தன்மை. அண்ணன் ட்ரிங்க் சாப்பிடுவாருங்கிறது தெரிஞ்சு எனக்காக ஒரு ஃபுல் பாட்டில் ஃபாரின் லிக்கரை கொண்டாந்து கொடுத்துருக்கானுங்களே. யோ, சீமச்சரக்கு சாப்பிட போறோம்ல, கிளாஸ் கொடுக்கறது உனக்கு என்ன வந்து எடுத்துக்கிட்டு போ. உடம்பு ஏத்தன அளவுக்கு கொழுப்பையும் ஏத்தி வச்சிருக்கேன். என்ன திறந்தே இருக்கு? மூடிய துறக்கிற கஷ்டம் கூட அண்ணனுக்கு இருக்க கூடாதுன்னு பசங்க திறந்தே வச்சுட்டு போயிருக்காங்க. கில்லாடி பசங்கடா. வரல. என்ன ஜாஸ்தியா குடிச்சா ரோட்ல எங்கேயாவது தடுமாறி விழுந்துருவாருன்னு ஒரே ஒரு கட்டிங் ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. பெப்சி ஊத்துனா பொங்கி விழும், கோலா ஊத்துனா உடம்பு ரொம்ப கூல் ஆயிடும். என்ன ஊத்தி அடிக்கலாம்? வாட்டர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். யோ, வாட்டர் பாக்கெட் குடியா. டீ குடிக்கிறோம்ல, வந்து எடுத்துக்கிட்டு போ. ரொம்ப எகத்தாளமா இருக்கு. முழுசா குடிக்காம மிச்சம் வேற. மனுஷன்னா மானம் வேணும். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். கை கெட்டது வாய் கெட்டலையே. இந்நேரம் தவறா எப்படா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் சூப்பர்ரா மச்சான், செம கட்டடா.
ஒசமனா ஒசா ஒசமனா ஒசா 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 ஒசமனா ஒசா ஒசமனா ஒசா ஒசமனா ஒசா 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 இந்த உடலிலா பாரே பாரே பா நீ சுத்தும் சுத்துலா இந்த உடலிலா பாரே பாரே பா என்னங்க அந்த மாத்திரை எடுத்துட்டு வா. ஐயோ என்ன ஐயோ? இல்ல மாத்திரை நேத்தே தீந்து போச்சுங்க. தீந்து போனா என்ன வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? அவனை வாங்கிட்டு சொன்னேன், ஆனா அவன் மறந்து போயிட்டான். என்ன மறந்துட்டா? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். என்னைக்கு அவன் நாம சொல்றது கேட்டிருக்கா? நானே போயிட்டு வர்றேன். வேற யார் இருக்கா வீட்டுல? என்ன வெயில் பட்டை கலப்புது? என்ன பண்றது? நம்ம வேலையை நாம தான் பார்த்தாகணும். என்ன தெரியலடி. சொல்லுங்க மாமா, என்னாச்சு மாமா? அங்கிள் அங்கிள் இருடி வந்துடுறேன். சீக்கிரமா ஒரு சோடா கொடுங்க, சீக்கிரம். அங்கிள் என்னங்க? பஸ் என்ன கூட்டமா இருக்கு? யாரோ ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு வந்துட்டாருங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? சிவா ஒரு ஆட்டோ கூடுப்பா. ஆட்டோ 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மெதுவாப்பா மாமா மெதுவா பார்த்து பார்த்து போங்க. அப்பா பார்த்து பார்த்து மாமா, பத்திரமா போங்க. அம்மா
பால் பாக்கெட் வேற எடுக்கல, பேப்பர் வேற எடுக்கல, வீடு வேற பூட்டி கிடக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. பால் பாக்கெட்டை போடுவோமா வேணாமா? சரி போடுவோம். அப்பா பாத்துப்பா, மெதுவாங்கப்பா. நானே வந்தேன். இந்தப்பா. அப்பா. பால்காரன் 3 நாள் பாலையும் வச்சிருக்கான். இதுல எது புதுசு எது பழசுனே தெரியல. அம்மா அம்மா. அப்பா, கிராமத்துல ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்லப்பா, அது இந்த பொண்ணு தான்ப்பா. நான் கூட இந்த பொண்ணை தான் உனக்கு பார்த்தேன். புரோக்கர் மூலம் பொண்ணு பார்க்க போனோமே, அன்னைக்கு கூட நீ கோச்சிட்டு வந்துட்டியே, அந்த வீட்டு பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. டேய் டேய் டேய். வணக்கம் ஐயா. என்னடா பிரச்சனை? யார இல்ல சாமி, உனக்கு தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு பிரச்சனை பண்ண ஆஜி இவன் தானே. அவன் கதையை முடிச்சிடுறேன். போங்கடா. ஆள் யாருன்னே தெரியாமலே ஆடி உள்ள துரத்துறீங்களாடா முட்டா பசங்களா? டேய் அவனை விடுங்கடா. என்ன ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு? என்ன ஆக்சிடென்ட்? நிறுத்துப்பா. யோ, நீ எங்க இருந்தாலும் பிரச்சனை தானா? வண்டி ஓரமாத்திட்டு பேசியா, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. நீ போப்பா. டேய் நான் சொன்ன ஆடிவ இவன்டா, அவன் இல்ல. சரி சாமி, போங்கடா, போய் அவன் கதையை முடிங்க. ஏய் வாங்கடா. தம்பி நீ பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. ஐயா நான் வரேன் ஐயா. ஏய் காரியத்தை முடிச்சிட்டு வாடா. ஆனா நம்ம பையனுங்க ஒரிஜினல் வில்லனுங்க, கதையவே முடிச்சிடுவானுங்க. ஆடிவோன்னு நினைச்சு உன்னை குறைச்சிட்டாங்க. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு.
இவ்வளவு நாளா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். முதலா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே வந்தது. நான் விசாரிச்சு பார்த்ததுல நீ என் மாமா பொண்ணுன்னு சொன்னாங்க. மாமா வீட்லயே போய் பொண்ணு கேட்டோம். அங்க போய் பார்த்தப்ப நான் பார்த்த பொண்ணு நீ இல்லைன்னு அப்பதான் தெரிஞ்சது. அதனால மாமா பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டேன். மாமா அதுக்கு ரொம்ப ஆத்திரப்பட்டாரு. வீட்டுக்கு போனேனே ரவுடிங்லாம் வந்து என்னை மிரட்டினாங்க. அப்பா மாமா தான் அடியால் வச்சு மிரட்டுறாருன்னு நினைச்சு உன்னை பெண் பார்க்க கூட்டு வந்தார். திரும்பவும் வந்த இடத்துல எங்க மாமா பொண்ணை பார்த்ததால கோவப்பட்டு எழுந்திரிச்சு வெளில போயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் பேப்பர்ல உன் போட்டோவை பார்த்தேன். உடனே எங்க அப்பா கிட்டையும் காமிச்சேன். எங்க அப்பாவும் எனக்கு பார்த்த பொண்ணு நீதான்னு, உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருப்பதா உங்க வீட்டுல சொன்னதா சொன்னாரு. என் நம்பிக்கை வீண் போகல. அந்த கடவுள் தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டார். ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த? என்ன உனக்கு முன்கூட்டியே கல்யாணம் ஆனதை பத்தி தான். இப்போ நீங்க அவசரப்படுறீங்க? ஆமா, பொறுமையா யோசிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. நீ கொஞ்சம் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம பேசுங்க. வாழ்க்கை கொடுத்து உன் வாழ்க்கைய தியாகம் பண்றதா நினைப்பா? அவரை பத்தி தெரியாம பேசாதீங்க. ஆமா, அவர் பெரிய தேசபிதா காந்தி மகான். அவரை பத்தி தெரிஞ்சிருக்க. நாட்டை காப்பாத்த ஒவ்வொரு முறையும் காந்திகள் பிறக்க முடியாது. நாட்டை காப்பாத்துற ஒவ்வொருத்தரும் காந்திகள் தான். ஏன் அன்னைக்கு ரோட்ல ஒரு குடும்பம் அடிபட்டு விழுந்தப்போ காப்பாத்த வந்த உங்களையே நான் மதிச்சேன். நாம எல்லாரும் நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக அவர் தன் காலையை எழுந்திருக்காரு. அவர் தியாகி இல்லனா அப்ப வேற யார் தான் தியாகி? நான் ஒன்னும் குடிபோதையில கால் போனவரை கல்யாணம் பண்ணிக்கல. இந்த நாட்டுக்காக தன் காலையை பரிசா கொடுத்த ஒரு மா மனிதனுக்கு ஊன்றுகோலா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான முடிவு. சாரி ஜென்டில்மேன், சாரி. நான் இப்ப கொஞ்சம் கூட வருத்தப்படல சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்பினேன்றதுக்காக பெருமைப்படுறேன். சாரி, அவரை பத்தி தெரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் சார்.